மக்களவையின் இடைக்கால தலைவராக பர்த்ருஹரி மகதாப்புக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று நடைபெறுகிறது. முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் இடைக்கால தலைவர் பர்த்ருஹரி மகதாப்புக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மக்களவையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுக்கு இடைக்கால தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கவுள்ளார். 140 கோடி மக்களின் கனவுகளை நிறைவேற்றும் வகையில் புதிய எம்பிக்கள் செயல்பட வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். 18வது நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது. புதிய உறுப்பினர்களுக்கு இடைக்கால சபாநாயகர் பர்த்ருஹரி மகதாப் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்நிலையில் நாடாளுமன்றத்திற்கு வந்த பிரதமர் மோடி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து எம்பிக்களுக்கும் நன்றியை தெரிவித்த அவர், 140 கோடி மக்களின் கனவுகளை நிறைவேற்றும் வகையில் புதிய எம்பிக்கள் செயல்பட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். ஊரக சாலைகளை மேம்படுத்த தமிழக அரசு தொடர்ந்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையின் 4வது நாளான இன்று கேள்வி நேரத்தில் உறுப்பினர்களின் கேள்விக்கு அமைச்சர்கள் பதிலளித்தனர். இதையடுத்து 110 விதியின் கீழ் அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், 3 ஆண்டில் 16,000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை மேம்பால பணிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் 2 ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் உள்ள 10,000 கிலோமீட்டர் சாலைகள் ரூபாய் 4,000 கோடியில் மேம்படுத்தப்படும் என்று கூறினார். கோவை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கோவை சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து சார்ஜா, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இது தவிர சென்னை, டெல்லி, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட பிற நகரங்களுக்கு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கோவை விமான நிலையத்திற்கு இன்று இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இந்த மிரட்டலை அடுத்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் மோப்பநாய் மூலம் விமான நிலையம் முழுவதும் சோதனை நடத்தி வருகின்றனர். மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் விமான நிலைய வளாகத்தில் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நடிகர் நாகார்ஜுனாவிடம் நெருங்கிய முதியவரை பாதுகாவலர் கீழே தள்ளிய வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா நேற்று ஹைதராபாத் விமான நிலையத்துக்கு வந்து கொண்டிருந்தபோது முதியவர் ஒருவர் திடீரென புகைப்படம் எடுப்பதற்காக நெருங்கியுள்ளார். அப்போது அவரின் பாதுகாவலர் அந்த முதியவரை பின்னால் இழுத்தார். இதில் அந்த முதியவர் நிலை தடுமாறி கீழே விழச் சென்றார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து மனித தன்மையற்ற செயல் என அவரது ரசிகர்கள் கண்டித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த சர்ச்சையை கண்ட நடிகர் நாகார்ஜுனா தனது எக்ஸ் தள பக்கத்தில், இப்போதுதான் இது என் கவனத்திற்கு வந்ததாகவும் தான் அந்த பெரிய மனிதரிடம் மன்னிப்பு கேட்க இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இனிவரும் காலங்களில் இதுபோல் நடக்காமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கிறேன் என கூறியுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.